பாலாஜி வணக்கம். டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இளைஞர்கள் போராட்டம், குறிப்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய போராட்டமாக மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பொதுவாக போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் போது, டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் மேற்கொள்ளப்படும் போது ஒரு வாரம் ஒரு மாத காலம் போராட்டம் இருக்கும். அதற்கு பிறகு அதனுடைய வீரியம் என்பது மெல்ல மெல்ல குறையும், அது அப்படியே கலைந்து போகும். ஆனால் இளைஞர்கள் முன்னெடுக்கும் இந்த போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டே வருவதுதான் தற்போதைய மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது. அவருடைய கோரிக்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இரவு பகல் என பாராமல் அங்கு இளைஞர்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவது என்பதும் அதனுடைய போராட்டம் எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதையும் அது காண்பிக்கின்றது. இந்நிலையில் தான் போராட்டத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பேச்சுவார்த்தை மூலமாக சமரசம் மேற்கொள்ளவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் மாணவர்கள் இளைஞர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், கல்வி முறையில் சில சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் உள்ளிட்ட மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் தான் அவர்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்தவும் அங்கு கூடக்கூடிய இளைஞருடைய எண்ணிக்கை குறைப்பதற்காகவும் மத்திய அரசு, குறிப்பாக டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படக்கூடியது. டெல்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் நிகழ்வுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இணையதள சேவையும் அந்த பகுதி முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இணையதளங்கள் மூலமாக இந்த நிகழ்வை இன்னும் தீவிரப்படுத்துவது, அதே போன்று அதிகரிக்க செய்வது, ஆதரவை அதிகரிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய காரணத்தால் இணையதளங்கள் முழுவதுமாக அங்கு இணையதள சேவை என்பது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி மெட்ரோ ரயில் நிலையம் 16 ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த அசம்பாவிதங்களை தவிர்க்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும், இந்த போராட்டத்தை சற்று தளர்த்தக்கூடிய நடவடிக்கையாகும் ராஜீவ் சவுக், மண்டி ஹவுஸ், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் உள்ளிட்ட 16 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் மறு உத்தரவு வரும் வரை உடனடியாக மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் பயணிகள் வழக்கமாக அந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடிய, வழக்கமாக அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அவர்களுக்காக ரயில் வழித்தடங்களை மாற்றிக்கொள்வதற்கான வசதியும் ராஜீவ் சவுக், மண்டி ஹவுஸ் மற்றும் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஆகிய நிலையங்களில் வழக்கம் போல இயங்கும் என தெரிவிக்கப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தை சுற்றிருக்கக்கூடிய 16 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்களுடைய நுழைவு மற்றும் வெளியேறும் வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றது. மூடப்பட்டிருக்கூடிய ரயில் நிலையங்கள் வழியாக அதிக பாதுகாப்பும் அங்கு போடப்பட்டிருக்கிறது. லோக் கல்யாண் மார்க், அதே போன்று ராஜீவ் சவுக், பட்டேல் சவுக் மற்றும் ராமகிருஷ்ண ஆசிரமம் மார்க் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பகுதிகளுக்குரிய ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி கேட், அதே போன்று மிக முக்கியமான இடங்கள்லாம் பார்க்கப்படக்கூடிய இடங்கள், அதாவது இந்த போராட்ட களத்துக்கு வருவதற்கான எந்தெந்த வழிகள்லாம் இருக்கு, எந்தெந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் என்பதையெல்லாம் கண்டறிந்து அந்த பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக அதிரடி நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபுறம் பார்த்தோம் என்றால், இரவு பகல் என பாராமல் அங்கு இளைஞருடைய போராட்டம் என்பது மிக தீவிரமடைந்து கொண்டே வருவதை பார்க்கின்றோம். அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் பார்க்கும்போது இரவு பகல் என சற்றும் தளர்வில்லாமல் அங்கு அதிகரிக்கக்கூடிய கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. பல்வேறு இடங்கள் மெட்ரோ ரயில் நிலையம் மூடினாலும் சரி, அங்கு பல்வேறு இடங்கள் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தீவிரமான பாதுகாப்புகள் போடப்பட்டாலும் சரி, ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி அங்கு இளைஞருடைய வருகை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருப்பதாக பார்க்கப்படுது. தொடர்ந்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இரவு பகல் என தொடர்ந்து அவருடைய கோஷங்கள், முழக்கங்கள் என்பது எழுப்பப்பட்டு வருகிறது. மறுபுறம் இதுக்காக பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து அவர்கள் போராட்டம் மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வு, நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வு, ஒவ்வொரு பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய நிகழ்வு, இது அனைத்துமே மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த போராட்டம் தொடர்பாகவும், குறிப்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பாகவும், நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கிறார். விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், இளைஞர்களுடைய பாதுகாப்பு முக்கியம், அதே போன்று அவருடைய எதிர்காலத்தில் எந்த ஒரு சமரசமும் இருக்காது, அவருடைய எதிர்காலம் முழுவதுமாக பாதுகாக்கப்படும், அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக அதற்கு தீர்வு காணப்படும். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக அதை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் எங்களுக்கு தேவை விரைவு நீதிமன்றங்கள் அல்ல, எங்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியது தற்போது வரையிலும் இந்த நீட் முறைகேடு, அதே போன்று நீட் வினாத்தாள் கசிவுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று
அவர் பதவி விலக வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதை நிறைவேற்றினால் மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம். வேறு எது கூறினாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதில் மாணவர்கள், இளைஞர்கள் மிக உறுதியாக இருந்து தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் அதனுடைய தீவிரத்தன்மையை குறைப்பதற்காகவும் மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சியில் ஒன்றாக தான் மெட்ரோ ரயில் நிலையம் மூடல் என்பது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இணைய சேவைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மெட்ரோ ரயில் நிலையமும் தற்போது மூடப்பட்டிருப்பது என்பதும் அது ஒரு எந்த அளவிலும் அந்த போராட்டத்தை தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கின்றது. மெட்ரோ ரயில் நிலையம் மூடினால் அந்த போராட்ட காலத்துக்கு மேற்கொண்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறையும். அதே போன்று இங்கிருந்து செல்பவர்கள் கலந்து போவார்கள் என்ற காரண அடிப்படையில் தான் அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டது. மேலும் பாதுகாப்பு காரணங்கள் என்று சொல்லி மூடப்பட்டது. ஆனால் மெட்ரோ ரயில் மூடியும் கூட அங்கு போராட்ட காலத்துக்கு வரக்கூடிய இளைஞர் எண்ணிக்கை என்பது ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தி அவர்கள் நாள்தோறும் தினமும் அங்கு வருகை தரக்கூடிய இளைஞர் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டேதான் போகின்றது. இது அவருடைய கோரிக்கை அவர்கள் கொண்ட கொள்கை உறுதியாக இருப்பதையே காண்பிக்கின்றது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை அவர்கள் போராட்டம் சற்றும் ஓயாது என்பதுதான் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய மிக உறுதியான ஒரு கூற்றாக இருக்கிறது. வருகின்ற நாட்களில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, இந்த மெட்ரோ ரயில் நிலையம் மூடல், அதே போன்று இணைய சேவை முடக்கம் உள்ளிட்ட நிகழ்வுகள் அனைத்தையும் தாண்டி நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக வெடித்து வருகிறது. நாடாளுமன்ற 20ஆம் தேதி கூடிய நிலையம் கூட தற்போது வரையில் தொடர்ந்து நடைபெற்று வர நாடாளுமன்றம் கூடினாலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவர் முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள். நீட் விவகாரம், நீட் முறைகேடு, நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் அழுத்தமாக அவருடைய கோரிக்கை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நடைபெறாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் ஒத்திவைக்கப்பட்டு வருகிறதையும் முடங்கி வருவதையும் பார்க்கின்றோம். அதிலும் மத்திய அரசை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார்கள். எதிர்க்கட்சியில் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக இந்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக, நீட் முறைகேடு தொடர்பாக அவர்கள் எந்த நேரத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கூறுகிறார்களோ அந்த நேரத்தில் விவாதிக்க தயாராக இருக்கும். எத்தகைய அளவுக்கு விவாதிக்க வேண்டும் என்று கூறுகிறார்களோ அத்தகைய அளவுக்கு அவர் எவ்வளவு நேரம் விவாதிக்க வேண்டும் என்று கூறுகிறார்களோ அவ்வளவு நேரம் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று மத்திய அரசு கூறினாலும் கூட எதிர்க்கட்சியை பொறுத்தவரையில், குறிப்பாக காங்கிரஸ் பொறுத்தவரையில் விவாதிக்க வேண்டும் என்பதையும் கடந்து மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், அதற்கு பிறகுதான் இந்த விவாதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இப்படியாக நாடாளுமன்ற இரு அவைகள், அதே போன்று டெல்லி ஜந்தர் மந்தர் உள்ளிட்ட அனைத்து இடங்கள் இந்தியா முழுக்க இதனுடைய தாக்கம் என்பது பரவி வருவது என்பதும் மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக தான் பார்க்கப்படுகின்றது. பாலாஜி.